இப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. இப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 12வது அதிகாரம் 2 முதல் சில வசனங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாய் இந்த உலகத்தின் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை நாம் சகித்து அவரையே நினைத்து கொள்ள வேண்டும் என்று தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் நமக்கு எச்சரிக்கின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கின்றார். பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகள் என்று சொல்கிற நாமும் நமக்கு விரோதமாக இந்த உலகத்தில் உலக மனுஷர்களால் நமக்கு ஏற்படுகிற, பிசாசினால் நமக்கு ஏற்படுகிற அவமானங்களையும் நிந்தைகளையும் நெருக்கங்களையும் உபத்திரவங்களையும் கர்த்தருக்காக நாம் சகித்து தேவனுக்காக நாம் வைராக்கியமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அவைகளை நினைத்து நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நம் ஆண்டவர் அவருக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தை நினைத்து அவைகளின் பொருட்டு சதுசேயரால், பரிசேயரால், ஆயக்காரரால், வேதபாரகரால் மற்றும் பல மனிதர்களால், அதிகாரிகளால் அவருக்கு ஏற்பட்ட அவமானங்களையும் நிந்தைகளையும் சகித்து சிலுவையை சுமந்து வைராக்கியமாக தேவ சித்தத்தை நிறைவேற்றி பிதாவின் வலது பார்சத்தில் இன்று அவர் அமர்ந்திருக்கிறது போல நாமும் இந்த உலகத்தின் மனிதர்களால் வருகிற அவமானங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், பலவிதமான விபரீதமான காரியங்கள், நமக்கு விரோதமாக செயல்படுகிற சதித்திட்டங்கள் சகலவற்றையும் சகித்து கர்த்தருக்காக இந்த உலகத்தில் தேவ சித்தம் செய்வோம் என்று சொன்னால், அவரோடு கூட பாடுகளை அனுபவித்தோம் என்று சொன்னால், அவரோடு கூட ஒரு நாள் ஆளுகையும் செய்வோம் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.